ஒரு வீட்டில் நாய் ஒன்றை வளர்த்து வந்தார்கள். அந்நாய் அருகிலிருந்த மரத்தில் குடியிருந்த காகத்துடன் நட்பாயிருந்தது. ஒரு நாள் காகம் கவலையுடன் இருந்தது. இதைக் கண்ட நாய், என்ன காக்கையாரே, ஏன் ஒன்றும் பேசாமல் வருத்தமாக இருக்கிறீர்? மனிதர்கள் மற்ற பறவைகளை அன்புடன் வளர்க்கின்றனர். அவைகளின் செயல்களையெல்லாம் பாராட்டுகிறார்கள். ஆனால் என்னை வெறுத்து கல்லை எறிந்து விரட்டுகிறார்களே ஏன்? இதற்கு காரணம் உங்கள் ஒழுக்கமின்மை தான். இதை நீங்கள் இல்லாது செய்தால் உங்களையும் அன்பாக நடத்துவார்கள். எங்களிடம் அப்படியென்ன ஒழுக்கமின்மை இருக்கிறது? கடமை, சுத்தம், இப்படி பல நல்ல குணங்களில் நாங்கள்தான் சிறந்தவர்கள். ஆமாம், அதுவும் உண்மைதான். பகிர்ந்து உண்ணும் பண்பை கற்றுத் தந்ததும் நாங்கள்தான். இப்படி பல நல்ல குணங்கள் எம்மிடமிருந்தும் மற்ற பறவைகளுக்குள்ள மதிப்பு எங்களுக்கு இல்லையே ஏன்? ஏன் என்று நான் சொல்லுகிறேன். என்று மறுபடியும் சொன்னது நாய். உங்களிடம் எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் உங்களிடம் இருக்கும் ஒழுக்கமின்மையால் தான் மனிதர்கள் உங்களை வெறுக்கிறார்கள். அப்படி என்ன எங்களிடம் ஒழுக்கமின்மை இருக்கிறது? மனிதர்களிடம் இருந்து உணவுப் பொருட்களை திருடுவது. இதைக் கேட்ட காகம் தலை குனிந்தது. ஒருவரிடம் எவ்வளவு நல்ல பண்புகள் இருந்தாலும் அவரின் ஒழுக்கமின்மை அவரின் அத்தனை நல்ல பண்புகளையும் மறைத்து ஒழுக்கமின்மையையே முன்னிறுத்தும். ஒழுக்கம் மகிழ்ச்சியின் திறவுகோல். இளமை முதலே மனிதன் ஒழுக்கத்தை பேணிக் காக்க வேண்டும். நமது PMS கார்ட்டூன் டிவிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.